தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதின சேர்ந்த வாசகம் அதிகாரம் 12 இறை வசனங்கள் 28b முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 3ஆம் வாரம் மார்ச் 28ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்று நட்சத்திர நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு முதன்மையான கட்டளைகளை கொடுக்குறாரு. அன்பு கட்டளைகள். எத்தனை கட்டளைகள் இருக்குது? அன்பு கட்டளைகள் 2. ஒன்று என்னது? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யணும். 2வது, நாமளே எப்படி அன்பு செய்கிறோமோ அந்த மாதிரி அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்யணும். ஓகேங்களா? ஸோ நம்ம முதல் கட்டளையை தான் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக கீழ்ப்படியணும். ஏன்? அதில் கடவுள் இதயத்தோடும் மனதோடும் ஆற்றலோடும் அன்பு செய்யணும்னு சொல்ல, கடவுளை அன்பு செய்யணும்னு சொல்ல, முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ, உங்களுக்கு எவ்வளோ அன்பு உன்னால் கொடுக்க முடியுமோ ஃபுல்லாக கொடுன்றாரு. பாதியை கொடு, கொஞ்சமாக கொடு, நினச்சி மட்டும் பாரு அப்படின்லாம் சொல்ல, முழுசாக கொடுக்க சொல்கிறார். ஓகேங்களா? அப்படி நம்முடைய எல்லாத்தையுமே கடவுளோட அன்புக்கு நாம் அர்ப்பணிச்சிட்டோம்னா கடவுள் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். ஓகேங்களா? 2வது என்னது? நம்ம அன்பு செய்கிற மாதிரி மற்றவங்களையும் அன்பு செஞ்சோம்னா கடவுள் நம்மளையும் அன்பு செய்வார். ஓகேங்களா? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அன்போடு வாழ்வோம். ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கு நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.